ஹாய் மக்களே, வெல்கம் டு லத்தூஸ் கிச்சன் அண்ட் வீலாக். தேர்ஸ்டேக்கான என்னோட ஃபுல் டே குக்கிங் வீலாக் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இன்றைக்கி தோசா அண்ட் ஸ்பைசி டொமேட்டோ சட்னின்னு டிசைட் பண்ணியாச்சு. ஸோ எடுத்த உடனே சட்னிக்கு வதக்க ஆரம்பித்தாச்சு. காஞ்ச மிளகா, வெங்காயம், பூண்டு, கொஞ்சமாக உப்பு இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம்னா அரை தக்காளி, 4-5 கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு கடைசியாக 4-5 பத்த தேங்காய் அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் போட்டு கொஞ்ச நேரம் வதக்கிட்டு இதை கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு அரைக்கணும். அவ்வளோதான் சட்னிக்கு. இந்த சட்னி பார்த்திங்கன்னா ஆந்திரா ஸ்டைலில் இருக்கும். இது நான் ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட கற்றுக்கிட்ட சட்னி. இது ஹைதராபாத்தில் இருக்கும்போது என்னோடய ஃபேவரட் சட்னி. வெங்காயம் தக்காளி சட்னி நிறைய மெத்தடில் அரைக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த வே. எந்த தாலும் கிடையாது இதில். சரி, சைமல்டேனியஸாக கொஞ்சம் பிளாக் டீ சிப் பண்ணலாம். ஏன்னா மழை பெஞ்சிட்ருக்கு கண்டினியூஸாக. அட்லீஸ்ட் பிளாக் டீயாக சிப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிளாக் டீ போட்டு குடிச்சிட்ருக்கேன். ஹெர்பல் டீலாம் பிடிக்கிறது இல்லை பெருசாக. பட் ஆப்ஷன் இல்லைன்னா அதுதான். பிகாஸ் எனக்கு டீ ஒத்துக்கிறது இல்லை. இட்ஸ் நாட் சூட்டிங் மீ. பட் மனசு கேட்குது. ஸோ அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு வேண்டி கொஞ்சமாக ஒரு பிஞ்சு போட்டு பிளாக் டீ குடிச்சிட்ருக்கேன். அவ்வளோதான். இது பார்த்திங்கன்னா தனியா டீ ஹஸ்பண்ட்காக போட்டிருக்கேன். தனியா ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் மேனேஜிங் த பிளட் சுகர் லெவல்னு படிச்சிருக்கேன் நான் எங்கேயோ. சரி, ஆப்ஷன்ஸ் இருக்குது, ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு நாள் கொடுக்குறேன். பொண்ணுக்கு தோசை இந்த மாதிரி கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டி கொண்டு வந்தேன். அவளோட தோசாவில் இந்த மாதிரி சம் ஃபார்ம் ஆஃப் க்ரியேட்டிவிட்டி ஃபுட்டில் கொடுத்தீங்கன்னா கிட்ஸ் தே ரியலி லைக் இட். ஸோ ஒரு ஃப்ளார் மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கேன் வித் பீட்ரூட், கேரட்ஸ் அண்ட் கொரியாண்டரோட ஸ்டெம் வச்சு. பார்க்க அழகாக இருந்தது. ஐம் ஷுர் கண்ணுக்கு சாட்டிஸ்ஃபைனா மனசு தானாக அதை சாப்பிடுன்ற ஒரு சின்ன நம்பிக்கை தான். ப்ளஸ் அவள் என்ன பிரேக்ஃபாஸ்ட்னாலும் சாப்பிட்ருவா. ஷீ இஸ் அ சைல்டு. எதுக்கும் நோ சொல்கிற குழந்தை கிடையாது. ஸோ அது இன் தட் வே டச்வுட் ஐம் லக்கி. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சீன் முடிச்சாச்சு. இன்றைக்கி லன்ச் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்போ சரி, கொள்ளு நைட்டு ஊற போட்டிருந்தேன். அது இன்ஃபேக்ட் ஸ்ப்ரவுட்ஸ் பண்ணி தான் வச்சுக்கணும், ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எதாவது பண்ணணும்னு நினச்சேன். சரி, ஸ்ப்ரவுட்ஸ் ஆகாமலே எடுத்து அது மசியல் கடையல் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொள்ளில் வெங்காயம், தக்காளி, நிறைய பச்சை மிளகா, ஒரு 10-15 பல் பூண்டு இது போட்டு வேக போட்டாச்சு. நான் நார்மல் தோசை பண்ணேன். ரொம்ப கிறிஸ்பியாக வந்திருந்தது. இது ஜவார் இட்லி பேட்டரோட அதே மாவு தான். சூப்பர் கிறிஸ்பியாக வந்திருந்தது. கொள்ளு வெந்தாச்சு. அந்த தண்ணியை வடித்து எடுத்துக்கிட்டேன். இந்த தண்ணியில் நீங்கள் சூப்போ இல்லை ரசமோ பண்ணலாம். நம்ம வெறும் இந்த வேக வச்ச கொள்ளு, அதில் இருக்கிற வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு இதெல்லாம் வச்சு தான் அரைச்சி இந்த மசியல் பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு தாளிப்பு வேணும். கொஞ்சம் எண்ணெய், தேங்காய் எண்ணெய் ப்ரெஃபரபிள், ஜீரகம், நிறைய தனியா, வெங்காயம், சின்ன வெங்காயமாக இருந்தால் இனிமேல் நல்லது, நல்ல ஒரு பிடி கருவேப்பிலை. நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹெல்த் ரீசன்ஸ்க்காக ஒரு நல்ல கைப்பிடி முருங்கைக்கீரை சேர்க்குறேன். இருந்தது ஃப்ரிட்ஜில், அதனால். முருங்கைக்கீரை, கொள்ளு தே ஆர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ முருங்கைக்கீரை கொள்ளு சேர்த்து நீங்கள் சமைக்கலாம். முருங்கைக்கீரை கொள்ளு சட்னியும் செய்யலாம், கடையல் செய்யலாம். ஸோ இதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இதை இந்த வேக வச்ச கொள்ளு கூட சேர்த்து வச்சு மிக்சியில் பல்ஸ் மோடில் அரைக்க போகிறோம். நீங்கள் அம்மி இருந்தால் அரைக்கலாம், சூப்பராக இருக்கும். இதை அப்படியே டைரெக்டாகவும் சாதத்தில், சூடான சாதத்தில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி சாப்பிட்லாம். பட் நான் இன்றைக்கி கொஞ்சம் கிரேவி மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எண்ணெய் வச்சு கொஞ்சம் டெம்பரிங் பண்ணி அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி லூசன் அப் பண்ணி கொஞ்சம் கொதிக்க விட்டுருக்கேன். நார்மல் தடுக்கா, ஜீரகம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, அப்புறம் இந்த வேக வச்சு க்ரஷ் பண்ணி அரைச்சி வச்சுருக்கிற அந்த கொள்ளு. காரத்துக்கு பச்சை மிளகா தான். நான் ரெண்டு வாசனைக்கு காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். நிறைய தண்ணி போட்டு அது கொஞ்சம் லூஸாக கிரேவி மாதிரி மசியல் மாதிரி பண்ணி கொதிக்க வச்சு இறக்கணுன்னா சூப்பரான கொள்ளு மசியல் ரெடி. கேரட், பீட்ரூட் கிரேட் பண்ணி ஒரு குயிக்கான பொரியல். ஸோ இதுதான் இன்றைக்கி லன்ச். ஒரு பழமொழி இருக்குது, எள்ளச்சவனுக்கு எள்ளு, கொழுத்தவனுக்கு கொள்ளு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு எள்ளு கொடுத்தா அவங்க குண்டாயிடுவாங்க, கொஞ்சம் குண்டாக இருக்கிறவங்களுக்கு கொள்ளு கொடுத்தா அவங்க கொஞ்சம் இழைச்சிடுவாங்க. அதாவது கொள்ளுக்கு ஒரு குணம் இருக்குது, கொழுப்பை குறைக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரில. பட் ஆனால் இது சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். ரைஸோடு சாப்பிட்டு பாருங்கள். ஆஃப்டர்நூன் காஃபியோட இதான் ஹஸ்பண்ட்க்கு ஸ்நாக்காக கொடுத்தேன். இது பேக்டுன்றதுனால ப்ளஸ் ராஜ்மாவில் பண்ணது. கொலஸ்ட்ரால் ஃப்ரீன்னு எழுதிருக்கு. We don't know how far that is true, but at least pack wise they are claiming cholesterol free and it is baked, not deep friedன்றதுனால இது கூட கொஞ்சம் டீ கொடுத்தேன். அதான் ஈவினிங் ஸ்நாக் ஹஸ்பண்ட்க்கு.
அண்டு பொண்ணுக்கும் இந்த இந்த மாதிரி ஸ்கூல்லேருந்து வந்தோடனே அவள் மோர் தென் ரைஸ் கொடுக்குறதோட இந்த மாதிரி ஏதாவது ஸ்நாக்கு ப்ரிஃபர் பண்ணுறா. ஸோ அதனால் இருக்கிறதுலே ஹெல்தி ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணி அதை அவளுக்கு கொடுக்கறது அலாங் வித் அ கப் ஆஃப் வார்ம் போன் மீட்டா. இங்கே மழை கண்டினியூஸாக இப்போ பெஞ்சிட்ருக்குன்றதுனால ஸ்நாக்கு சீன் முடிச்சதுக்கப்புறம் அடுத்தது நைட்டு டின்னர் ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு நடுவில் மிட் ஈவினிங் ஹங்கர் இருக்குது. ஹஸ்பண்ட்க்கும் இருக்குது, பொண்ணுக்கும் இருக்குது. ஸோ கொள்ளு அந்த தண்ணி வச்சு சூப் பண்ணி கொடுத்தேன் வித் பாப்படோட. இது நைட்டு டின்னர் காலிஃப்ளவர் சப்ஜி வித் சப்பாத்தி. இதுதான் நைட்டு டின்னருக்கு பண்ணி வச்சேன். நான் எப்போதும் 6 o'clock டின்னர் பண்ணி முடிச்சிடுவேன். ஏன்னா நான் 6 o'clock சாப்பிட்ருவேன். சப்பாத்தி மாத்திரம் பொண்ணுக்கு சூடாக பண்ணி கொடுப்பேன். இது எனக்குன்றதுனால கொஞ்சம் 2-3 பண்ணி வச்சுக்கிட்டேன். தக்காளி கஞ்சத்தனம் பண்ணி நிறைய சேர்த்து வச்சு அது இப்போ பார்த்திங்கன்னா கெட்டு போகிற நிலமையில் இருக்குது. எல்லாத்தையும் உட்காந்து டிஷ்யூ பேப்பர்ஸ் வச்சு தொடச்சிட்ருக்கேன். ஸோ அப்படி காமெடி போய்ட்டுருக்கு. இதுதான் என்னோடய Thursdayக்கான ஃபுல் டே குக்கிங் வீலாக். பிடிச்சதுன்னா கண்டிப்பாக நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ குட் டே டு எவ்ரிவன். பை பை, டேக் கேர்.